நாளைக்கு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஆனால் வந்து ரசிகர்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் வந்து மிஞ்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது நாளைக்கு இந்தியன் 2 திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரைலருக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் 2 வந்து ஒரு 6 வருஷம் உழைப்பு தான் வந்து இப்போ வந்து இந்தியன் 2 நமக்கு வந்து கிடைத்திருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணியிருந்தது. ஆனால் வந்து இந்த திரைப்படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து லைக்கா நிறுவனம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டது. முக்கியமாக வந்து இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா வந்து லைக்கா நிறுவனம் இந்தியன் 2 பற்றி வந்து நிறைய அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்தியன் 2 ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான திரைப்படம் இந்தியன் 2 ட்ரைலர் வந்து துபாயில் ரிலீஸ் ஆகும், மலேசியாவில் ரிலீஸ் ஆகும், இதுக்கான ஈவெண்ட்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அதுக்கான காரணம் வந்து லைக்கா தான். ஸோ லைக்கா வந்து தொடர்ந்து 2-3 திரைப்படங்களை பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் தயாரித்து கொண்டு வருகிறது. ஸோ இந்தியன் 2 வந்து ஏற்கனவே வந்து லாஸில் தான் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு போய்கொண்டு இருந்தது. முக்கியமாக வந்து ஓவர்சீஸில் வந்து இந்தியன் 2 வந்து ரொம்ப கம்மியான தொகைக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க. அதனால் வந்து நாளைக்கு இந்தியன் 2 ட்ரைலர் வந்து வெறும் வந்து நார்மல் ட்ரைலர் மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ பெரிய ஈவெண்ட் எதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?